ஹே ஃபெலாஸ், வாய்ஸ் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா? அது எவ்வளோ டோனில் பேசுகிறோம், அதாவது எவ்வளோ டீப்பராக இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமானு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், யாரோட வாய்ஸ் ரொம்ப டீப்பராக ஹையராக மேஸ்குலினாக இருக்கோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபேமாக இருக்கட்டும் சரி, மணியாக இருக்கட்டும் சரி, பிகாஸ் அவங்களால ஒரு விஷயத்தை நடத்த முடியும், ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். பிகாஸ் அவங்களோட வாய்ஸ் டீப்பர் அண்ட் அட்ராக்டிவாக ரொம்பவே கண்ணீர்னால மேஸ்குலினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சினிமா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ரகுவரனாக இருக்கட்டும், கமலஹாசன் சாராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அர்ஜுன் தாஸ், இவங்க யார் 3 பேர் எடுத்துக்கோங்க, வாய்ஸ் ரொம்ப டீப்பராக இருக்கும். அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும், ரொம்ப அப்பர் வாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய லீடர்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இல்லைனா மிலிட்ரி லீடர்ஸ், ஹிட்லர், இந்த மாதிரி எல்லாத்தோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டீப்பரான வாய்ஸ். அவங்க வாய்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே கணீர்னு நச்சுன்னு, பிகாஸ் அவங்க வாய்ஸில் அந்த அளவுக்கு டெப்த் இருக்கும். ஸோ உங்களோட வாய்ஸ் நல்லா டெப்த் இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்கிற விஷயத்த கணீர்னு சொல்ல முடியும். உங்களால் இன்னொருத்த மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஒரு அப்பர் ஹேண்ட், அதாவது எல்லாத்தோட மேலே இருப்பீங்க. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நினைச்சதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுகிற வாய்ஸ் அண்ட் டோன் எவ்வளோ டீப்பாக பேசுகிறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த இடத்துல எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும், ஒரு சரௌண்டிங்கில் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்க போகிறதே தெரிய போகுது. ஸோ உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் எல்லாம் டீப்பராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, that sounds interesting, this is the right video for you. And before that, let's roll the intro. நம்பர் 1, பிரீத் ஃப்ரம் யோர் டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே என்ன பிரீத் பண்ணுவோம்னா, நம்ம சப்கான்ஷியஸாகவே ஷாலோ பிரீதிங் தான் பண்ணுவோம். ஷாலோ பிரீதிங் இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வரும். நீங்கள் சப்கான்ஷியஸாக இருக்கும்போதே இதுதான் நடக்கும். பட் நீங்கள் டயாஃப்ரம் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டயாஃப்ரம் வழியாக எடுத்தீங்கன்னா, நீங்கள் நல்லா மூச்சு நல்லா உள்ளார இழுத்து நல்லா வெளியில் இழுத்தீங்கன்னா உங்களோட அப்டமன் தான் வெளியில் விரிஞ்சிட்டு உள்ளார போகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த டயாஃப்ரம் பிரீதிங் எடுக்கும் போது உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் டீப்பர் ஆகிட்டே போகும். பிகாஸ் உங்களோட ஓக்கல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும். அதனால ஷ்ரிங்கா தின்னா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டீப்பர் வாய்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக உங்கள் டயாஃப்ரம் வழியாக நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ண கொஞ்சமாக ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாய்ஸ் நல்லா டீப்பராக இருக்க போகுது. நம்பர் 2, ட்ரிங்க் மோர் வாட்டர். நிறைய தண்ணி கொடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஹைட்ரேட்டடாக உங்களோட ஓக்கல் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஷ்ரிங்க் ஆகாது, தின்னராக இருக்காது. நிறைய தண்ணி குடிக்க ஹைட்ரேஷன் நடக்க உங்களோட ஓக்கல் கார்ட் நல்லா திக்கராக வைடராக போகும்போது உங்களுக்கு டீப்பர் வாய்ஸ் கிடைக்கும். நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்க தண்ணியே ஒரு 2-3 hours குடிக்காம இருந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். அதே நல்லா தண்ணி குடிச்சிட்டு பேசிங்கன்னா உங்களோட வாய்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த், ஒரு டீப்பரான ஒரு டோன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ஹேக் வந்து, உங்க ஒரு மீட்டிங் போறீங்க, இல்லை ஒரு டேட் போறீங்க, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ப்ரெசன்டேஷன், காலேஜில் ஏதாவது ப்ரெசன்டேஷன் அப்படின்னா, நீங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட த்ரோட்டை நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும், டீப்பரா இருக்கும், நல்லா சத்தமா நீங்க பேச முடியும். ரொம்ப சீக்கிரமாவே நீங்க ட்ரெயின் ஆக மாட்டீங்க. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹம்மிங். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். ஹம் பண்ணால் உங்களோட வாய்ஸ் டீப்பர் ஆகுமான்ட்டு கண்டிப்பாக டீப்பர் ஆகும். எப்படி நான் ஹம் பண்ண சொல்கிறேன்னா, நல்லா டீப் பிரெத் இன்ஹேல் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வைப்ரேஷன் உங்களோட வோக்கல் கார்ட்லேருந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாய்ஸே டீப்பர் ஆகிட்டே போகும். இது எதுக்குன்னா, இது வந்து உங்களோட வாய்ஸே சேஞ்ச் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும் அன்லெஸ் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகாமல் உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் உங்களோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பராக நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹம்மிங் டெக்னிக் நீங்கள் பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் நல்லா வார்ம் அப் ஆகும். ஸோ வார்ம் அப் ஆகும்போது உங்களுக்கு நார்மலாக பேசுகிற ஒரு டோனோட எக்ஸ்ட்ரா ஒரு டீப்பரான டோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்பர் 4, ஸ்பீக் லைக் அ டார்டாய்ஸ். டார்டாய்ஸ்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம எல்லாருமே வந்து ராபிட் மாதிரி படப்பட நானே அப்படி தான் பேசுவேன். பட் அதுவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசும்போது நான் எப்பயுமே டார்டாய்ஸ் மாதிரி தான் பேசுவேன். நிறைய இம்பார்ட்டண்டான கான்டென்ட்ஸ் நான் பேசும்போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசவே மாட்டேன். பிகாஸ் ஸ்பீக்கிங் லைக் அ டார்டாய்ஸாக பேசும்போது உங்களோட வேர்ட்ஸை பில்ட் பண்ண முடியும். உங்களோட வாய்ஸில் ஒரு நல்ல கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு மேஸ்குலரான வாய்ஸ், ஒரு டீப்பரான என்ன சொல்கிறது, ஒரு ரஃப்பான ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் உங்களோட ஸ்பீச்சில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. டார்டாய்ஸாக பேசும்போது ஒரு வார்த்தைக்கும் உங்களால் நல்லா உச்சரிக்க முடியும், நல்ல ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து வாய்ஸை சேஞ்ச் பண்ண போதா? நோ, நெவர். பட் உங்களோட வாய்ஸோட ப்ரொனன்சியேஷனை நல்லா கொடுக்கும்போது உங்களுக்கு இன்டெப்த்தான ஒரு டோன் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் ப்ரொனன்சியேஷன், அதாவது எந்த எமோஷனில் பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா கன்வே பண்ணணும், நச்சுன்னு நல்லா வெயிட்டாக கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பீக் லைக் அ டார்டாய்ஸ். உங்கள் வாய்ஸாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி.
ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் சந்திக்கிறதுனால மூளைக்கு டார்டாய்ஸ் ரேபிட் மாதிரி வேகமாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயிக்க மாட்டாங்க, போய் நின்றுவோம். பட் அதே டார்டாய்ஸ் மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்னிக்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். உங்களோட வாய்ஸ் நல்லா டீப்பராக மெயின்டைன் ஆகிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care. Peace out.